ஒவ்வொரு நாட்களுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம். நீங்கள் சந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய மக்கள் மற்றும் உங்களை சந்திக்கப் போகும் மக்கள் மேலும் அதிகாரம் எடுக்க வேண்டியது அவசியம். கடவுளின் வாக்குறுதியை அறிக்கையிட வேண்டியதும் அவசியம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கோவா பாலை நிலம் நோக்கி புறப்படுகையில் அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். காலை நேர ஜெபம் அந்த நாளுக்கு உங்களை தயார்படுத்தும். அந்த நாளிலே சந்திக்கப் போகும் காரியங்களுக்கு உங்களை தயார்படுத்தும். வைகரையில் துயிலெழுவர். தங்களை படைத்த ஆண்டவரிடம் தங்கள் உள்ளத்தை கையளிப்பர். உன்னத இறைவன் முன் மன்றாடுவர். வாய் திறந்து வேண்டுவர். தங்கள் பாவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுவர். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலே சீனாய் மலை மேல் ஏறிச்செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். அதனுள் இருக்கும் ஆண்டவரோ நீதி உள்ளவர். அவர் கொடுமை செய்யாதவர். காலைதோறும் அவர் தமது தீர்ப்பை வழங்குகின்றார். வைகை தோறும் அது தவறாமல் வெளிப்படும். ஆனால் கொடியவனுக்கு வெட்கமே இல்லை. உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். திருப்பாடல் 143 8வது வசனம். செப நேரம் 2. அநேகர் காலை நேரங்களில் எழுந்து ஜெபிக்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். காலையில் நாம் எழுந்து ஜெபிக்காதபடி தீய சக்திகள் நம்மோடு போராடுகின்றன. ஏனெனில் சாத்தானுக்கு தெரியும், நாம் காலையில் ஜெபித்தால் அவனுக்கு நம்மேல் உள்ள அதிகாரம் குறைந்துவிடும் என்று. கடவுளின் ஆசீர்வாதம் சாத்தானை மீறி நமக்கு வந்துவிடும் என்றும், நமது வாழ்விலே காரியங்களில் ஒரு விறுவிறுப்பு வந்துவிடும் என்றும் சாத்தான் அறிவான். நீங்கள் சீக்கிரம் எழும்ப வேண்டும் என்றால் சீக்கிரமாக தூங்க வேண்டும். அந்த விலைக்கிரயத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் 3 அல்லது 4 வாரங்கள் தொடர்ந்து காலையில் எழுந்து ஜெபித்து விட்டீர்களானால் அதுவே உங்களுக்கு பழக்கமாகிவிடும். இந்த முயற்சி நன்கு பயன் தரக்கூடியது. காலை நேரத்தில் ஜெபிக்கும்போது ஏற்படும் மந்த நிலை நம்பிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு சவாலாகும். நமது மந்த நிலைக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் எதிரான யுத்த ஜெபம் என்னவென்றால் தாழ்மை, பற்றுறுதி, தொடர்ச்சியான அன்பு. இவைகள்தான். ஜெபத்தில் மந்த நிலை உருவாவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னவென்றால் நாம் காலை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணராதிருப்பது. இந்த வகை மந்த நிலை காலை நேர ஜெபம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்தால் போய்விடும். தொடர்வோமா நண்பர்களே?